வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திமுக வழக்கறிஞர் அணி சிவகங்கை மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐயா கேஆர் பெரியகருப்பன் எனது மனித கடவுள் அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் வணங்கி, கரூர் துயரம் சம்பவம் குறித்து அமைச்சர் ஐயா கேஆர்பிஆரின் முரட்டு பக்தன் மானாமர் சட்டமன்ற தொகுதி திமுக வழக்கறிஞர் தங்கம்பாலமுருகன் தெரிவிப்பது என்னவென்றால், டிவிகே விஜய் கட்சியினுடைய தலைவர் அதிமுக கூட்டணிக்கு உடன்படவில்லை. இந்த உடன்படிக்கை ஏற்படுத்த எம்ஆர் விஜயபாஸ்கர் ட்ராமா தான் 41 பேரை கரூரில் பலியாக்கி உள்ளது. கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் 25, 26 தேதிகளில் மேற்படி விஜய் கூட்டம் நடத்திய இடத்திலேயே கூட்டம் நடத்தினார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர், செயல் வீரர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நேருக்கு நேராக முட்டு சந்தில் கூட்டம் நடத்தலடா, வந்து பார் எவ்வளவு கூட்டம் என்று வன்முறை தூண்டும் வகையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசினார். திமுக கட்சி கட்டுப்பாடான கட்சி இல்லை என்றால் செருப்பை எடுத்து அப்பொழுதே எரிந்திருப்பார்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரை. ஆனால் அவ்வளவு நாங்கள் அரசியல் நாகரிகம் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் அப்பொழுதே செருப்பெடுத்து எரிந்திருக்கலாம் அவர் பேசின பேச்சுக்கு. ஆனால் அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை. 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவினர் அந்த டிவிகே கட்சியினுடைய கூட்டத்துக்கு ஏன் சென்றார்கள்? டிவிகே கட்சி தலைவர் விஜய் எந்த இடத்திலும் திமுக கரூர் மாவட்ட செயலர் பெயரை குறிப்பிடாமல் பேசினார். அவர் வன்முறை தூண்டும் வகையில் பேசினார் எம்ஆர் விஜயபாஸ்கர். இவர் பெயரை மட்டும் குறிப்பிடாமல் மட்டும்தான் பேசினார். இப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு செருப்படுத்து வீசியிருக்கணும்? செருப்படுத்து வீசணும்னா அன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசும்போதே வீசியிருக்கணும். நாங்கள் வீசவில்லை. அந்த நாகரிகம் எங்களுக்கு கிடையாது. அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு கொண்டவர்கள் நாங்கள். எம்ஆர் விஜயபாஸ்கர் டிவிகேவை விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கு கரூரில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி 41 உயிர்களுக்கு பலியாக்கி காரணமாக அந்த பழியை திமுக மீது போட்டு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் அதிமுக கட்சி அழிஞ்சு விட்டது. அங்கே உறுப்பினர் கிடையாது. வேறு வழியே இல்லை என்றதை தெரிஞ்சு டிவிகே கட்சியின் தலைவர் விஜயை காலை பிடிச்சாவது அரசியல் செய்யணும் நோக்கத்தோட இப்படி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினா நம்ம கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டும் வகையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இந்த கலவரத்தினுடைய முக்கிய புள்ளி. அவரையும் விசாரணையின் வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பிழைத்திற்கு அறம் கூற்றாகும் என்ற கொள்கை கோட்பாடோடு உள்ளது. ஊழ்வினை ஒருத்து ஓட்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எச்சரிக்கிறேன். நான் எடப்பாடியினுடைய துடுப்பு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணம். இந்த 41 உயிர் இழந்த குடும்பங்கள் அனைவரும் குடும்பத்துக்கு நீ பலியாடாகி கண்டிப்பாக நாசமாக போவீங்க. கண்டிப்பாக வருகின்ற 2026 தேர்தலில் மக்கள் யார் என்பது உங்களுக்கு பாடத்தை புகட்டுவார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சு உங்களை என்ன செய்து என்று பாருங்கள் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணையில் இந்த கரூர் சம்பவத்திற்கு யார் என்ற காரணம் காமிச்சு எங்கள் தலைவர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் விசாரணையில் தக்க தண்டனை பெற்றுத்தருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுனது பார்த்திங்கன்னா ஆடியோவோட ஆதாரத்தோடு வச்சுருக்கேன். பாடுறா கூட்டத்தில்னு சொல்லி நேருக்கு நேராக வன்முறையை தூண்டுற விஷயத்தில் இருக்குது. அதனால் அவருக்கு தக்க பாடத்தை கொடுப்போம். இப்படிக்கு அமைச்சர் கேஆர்பிஆரின் முரட்டு பக்தன், ஆலங்குளம் கழக வழக்கறிஞர் தங்கம்பாலமுருகன், மானாமர் சட்டமன்ற தொகுதி.